ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். மார்னிங் டைமில் மருதாணி செடி உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி நல்லா பூவோடு இருக்கும்போது நம்ம வீட்டு ஃப்ளவர் பாட்டில் கொஞ்சம் வச்சு பாருங்களே. சேம் டைம் வீட்டுக்குள்ளேயும் பாட் இருந்தால் அங்கேயும் வச்சு பாருங்கள். வீடு எவ்வளோ மனமாக இருக்குன்னு அப்போ தெரியும். நம்ம வெளியில் எவ்வளவோ காசு கொடுத்து நிறைய பூக்கள் வாங்கி வைக்கிறோம். இந்த மாதிரி வாசனை மிகுந்து சில பூக்களை மறந்துடுறோம். இந்த மாதிரி வச்சு பாருங்களேன். டுடே வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. வீட்டுக்கு வெளியில் நம்ம என்ன தான் ஸ்லிப்பர் யூஸ் பண்ணாலும் எங்கேருந்து தான் இந்த கால் வெடிப்பெல்லாம் வரும்னு தெரியல. அந்த மாதிரி கிராக்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. காலில் இருக்கிற ஸ்க்ராக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்கின் விட்டு இருக்கும். அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணும்போது தான் நமக்கு ரொம்ப கிளியராக கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கினேன். இதில் ப்ரைஸ் 2000 போட்டிருக்கேன். ஆனால் 1000 சம்திங் தான் நான் வாங்கினேன். இது வாங்கி ஒரு 5 to 6 month இருக்கும். ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாகவே சார்ஜபிள் தான். நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி சார்ஜ் பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படியே நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன், இதில் எந்த மாதிரி கிராக்ஸுக்கு எந்த மாதிரி ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும். அதையும் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே நம்ம கிராக்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 types ஆஃப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்க கேபிள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபோன் எப்படி சார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த அடாப்டர் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஃபுல் சார்ஜோடு தாங்க இருந்தது. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 45 minutes யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆனால் நான் ஸ்டோன்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஃபர்ஸ்ட் அதில் என்ன ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தாங்களோ அதுலேயே யூஸ் பண்ணேன். ஆனால் ரொம்ப கிராக்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாமல் ரோலர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறத சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். எப்போதுமே நம்ம சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு நல்லா காலை ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கு பிறகு கால் நல்லா ஊறி இருக்கும். அந்த வெடிச்சிருக்கிற ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரோலர் யூஸ் பண்ணி அதை நல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். சேம் டைம் அதை க்ளீன் பண்ண ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இதுக்கு 1 year வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா சார்ஜ் ஏறிட்டே இருக்குது. நம்ம ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது 3 to 4 times யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு சார்ஜ் கெப்பாசிட்டி இருக்குது. ஸ்கின் ஒன்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரோலர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். பாருங்கள், இப்போ எனக்கு நல்லாவே வெடிச்சிருக்கு. ஆனால் ஃப்ரண்ட்டில் அந்தளவுக்கு வெடிக்கலை. நார்மலாக நமக்கு இந்த ப்ராடக்ட் வரும்போது இருக்கிற ரோலர் கொஞ்சம் சாஃப்டானதாக தான் இருக்கும். எல்லாருக்குமே கால் வெடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்காது. ரொம்ப ரேராக கொஞ்சம் பேருக்கு தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ரிமைனிங் எல்லாருக்குமே ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதுவும் இந்த கிராமத்து சைடு எல்லாமே எப்படி தான் இந்த அளவுக்கு கால் வெடிக்குது, என்ன ரீசன், அந்த மண்ணில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு 3 years சென்னையில் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கால் வெடிப்பெல்லாம் சுத்தமாக கிடையாது. ஆனால் திரும்ப ஒன்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், நேட்டிவ் வந்துட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ரீசன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப அவசியமாக வீட்டுக்கு தேவைப்படுது. அதை நம்ம கல்லில் போட்டு தேய்ச்சி அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுது. உங்களுக்கு அந்த ஸ்கின் எந்த மாதிரி ரிமூவ் ஆகுதுன்னு நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் அந்த ரோலரை இந்த மாதிரி தாங்க ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாமே க்ளீன் பண்ணணும். சப்போஸ் நம்ம ஜஸ்ட் தட்டி விடும் போது க்ளீன் ஆகலை அப்படின்னா அதுக்கு தான் அந்த ப்ரஷ் கொடுத்துருக்குறாங்க. ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். சேம் டைம் இதில் ஒரு லைட்டும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு சப்போஸ் நல்லா அந்த கிராக்ஸ் தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் லைட் எரியும். நமக்கு யூஸ் பண்ண ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கைக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக ஸ்மாலாக சூப்பரான ஒரு ப்ராடக்டாக தான் இது இருக்குது. வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணால் கூட நமக்கு இந்த அளவுக்கு கிராக்ஸ் வராது. நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டுட்டேன். இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக எனக்கு வந்துடும். அந்த மாதிரி டைமில் தான் நான் இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற இந்த மாதிரி ரோலரை நான் சேஞ்ச் பண்ணி திரும்பவும் அந்த மாதிரி பெரிய வெடிப்பை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் நார்மல் ஸ்டோனில் பண்ணாலும் ரிமூவ் ஆகும். ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக சேம் டைம் அந்த பெரிய ஸ்கின்னை கொஞ்சம் ரிமூவ் பண்ணும். என்ன மாதிரி கரூர், ஈரோடு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும்.
வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.